வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்குலொலி. அப்படியே மனசு கனத்து போய் அப்படியே வீட்டில் அப்படியே உட்காந்துருக்கேன். எப்போதும் போல தான் வாழ்க்கையை ஏதாவது ஒரு திருப்பம், ட்விஸ்ட்டு, அடுத்த கட்டத்துக்கான நகர்வு. பாம்போட தோலை உரிக்கிற மாதிரி வாழ்க்கை தினமும் நம்ம நினைவுகளை, ஆசைகளை, கடமைகளை, திட்டங்களை தான் தோல் வச்சு புதுசு புதுசாக ஒரு உடம்பு ஒன்று போத்திக்கிட்டு டெய்லி வாழ்ந்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அப்படியே மனசு கனத்து போய் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த கார்லலாம் ஓலான கம்மியாக பாட்டு வச்சுருப்பார். ஜன்னலை திறந்துட்டு ஏசி போட்டு தான் திறந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்படியே செவத்து மேலே லைட்லாம். அது அப்படியே பார்த்துக்கிட்டே நேரத்துக்கு வீடு வர்ற வரைக்கும் ஒரு யோசனையிலே இருப்போம். அதுவும் ஒரு தியானம் மாதிரி தான். அப்படியே அசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். பதில் கிடைக்காத நினைவுகளுக்கு ஒரு அசை ஒன்று போடுவோம்ல. அதான் எந்த ஒரு நினைவும் எந்த ஒரு தாட்டும் நம்ம ஆசைப்பட்டெல்லாம் மண்டைக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறது இல்லை. நம்ம அதை வாழும்பொழுது நினைவாக மாறிக்குது. சிலது வலிக்கும், சிலது நல்லாயிருக்கும், சில சந்தோஷத்தை கொடுக்கும், சிலது அழுவையை கொண்டு வரும், சிலது கோபத்தை கொண்டு வரும். இதெல்லாம் மண்டைக்குள்ளே உட்காந்துருக்கும். நம்மளும் இப்போவா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம மண்டையை கேட்க முடியாது. அது அன்றைக்கி ஏதாவது கிளப்பி விடும். நைட்டு 3 மணிக்கு 40 மணி விடும். சந்தோஷமாக இருக்கும்போது சோகமாக ஒன்று சொல்லும், சோகமாக இருக்கும்போது சந்தோஷமாக ஒன்று சொல்லும். மாதிரி போயிட்டு உட்காந்துருந்தேன். அது ஒரு மாதிரி, வரதராஜ் நீ இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வாழணும்டா, பத்தாதுடா, நீ அதை கற்றுக்கடா, உலகத்தை புரிஞ்சுக்கடா, மனுஷங்களை புரிஞ்சுக்கடான்னு உலகம் சொல்லிக்கிட்டே இருக்கு. நமக்கு மண்டைக்கு ஏறவும் மாட்டேங்குது. இந்த மாக்கியவெளி மாதிரி மனிதர்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், யூஸ் பண்ணணும், இப்படி இருந்த பழக்க வச்சுக்கணும்லாம் அந்த தொலைய மாட்டேங்குது. அப்படி அப்படியே இருக்கோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மக்கிட்ட எல்லோரும் வாழ்ந்துப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோபமும் பட்டுப்பாங்க. அது ஒரு அதான் ஒரு ஓடுற ஒரு ஆற்று மேலே ஆளாளுக்கு ஒரு கல்லை போடுற மாதிரி தான். கேட்பாங்க, ஏன் இவ்வளோ படுறீங்களேங்க, அப்போ தனியாக இருந்து தொலைங்களேன் அப்படிம்பாங்க. எனக்கு எல்லோரும் வேணுங்க, எனக்கு எல்லோரும் இருக்கணும், எனக்கு ஒரு கூட்டம் இருக்கணும், எல்லோரும் கூடயும் இருக்கணும், எனக்கு சிரிச்சிட்டே இருக்கணும், எனக்கு தனியாக உட்காராதுங்க ரூமில், எனக்கு சந்தோஷமாக இருக்கணுங்க. தனியாக சந்தோஷமாக இருக்கணும். 96 விஜய் இது மாதிரிலாம் எனக்கு வராது. நான் ஒரு 10 பேர் சிரிக்க வைக்கணும், ரூம்குள்ளே போனால் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், யாரும் சோகமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி கும்பகும்பலாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே வந்த ஒரு ரீசெண்டாக ஒரு தெரபிஸ்ட்கிட்ட கூட போயிருந்தேன். முறை வேறு ஒரு விஷயமாக போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தனியாக இருக்க பிடிக்கல வச்சு உங்களுக்கு கும்பலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்களும் அந்த கும்பலில் ஒன்றா இருந்து அப்படியே கரைஞ்சி போக ஆசைப்பட்றீங்க. நாங்கள் கரெக்டாக தான் மேடம் அப்படின்னே. அந்த ஒரு வாழ்க்கையிலேயே வந்தவன் நான். இந்த ராபின் வில்லியம்ஸு, ஜிம் கேரி, இந்த காமெடி பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறது, மற்றவங்களை சிரிக்க வைக்கிற, சந்தோஷப்படுத்துறது. சின்ன வயசில் அவங்களுக்கு ரொம்ப ஜிம் கேரி, ராபின் வில்லியம்ஸில் எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்த நான் ட்ரை பண்ணி தான் காமெடியாக மாறேன். ஜிம் கேரி சொன்னது, ராபின் வில்லியம்ஸ் சொன்னது. நேராக ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது ஒரு 5 பேர் 10 பேர் 50 100 பேர் ஆகி அது நடுவில் நின்று நம்ம சிரிக்கும் பொழுது, எல்லோரும் சிரிக்கும் போது நம்மளும் சேர்ந்து சிரிக்கும் போது சந்தோஷம் ஒன்று வரும். அப்படியே வாழ்ந்துட்டு தனிமையில் நம்ம அந்த உலகம் தள்ளிக்கிட்டே இருக்கும்போது கடுப்பாக இருக்குது. எனக்கு தனியாக இருக்க ஆசை இல்லை, தனியாக இருக்க வேணாம், நானும் எவ்வளோ கெஞ்சுறேன். ஆனால் அது ஒரு தனிமையில் தள்ளிக்கிட்டே இருக்குது. அது என்ன பண்ணாலும் அது நம்ம கையில் இல்லை. அதான் நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி 2-3 பேர் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க, நீங்கள் தர அன்பு திருப்பி வராட்டியும் பரவாயில்ல, நீங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தானே, அப்படியே இருங்க அப்படின்னு ஒன்று போட்டிருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு திருப்பி செய்வாங்க, திருப்பி நம்ம தேடி வருவாங்க, நமக்கு ஒன்று நடக்கும்னு சொல்லி எந்த விஷயமும் ஒரு அன்பு நீங்கள் செய்கிறீங்க, நடக்காத போது அதை நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரியத்துக்காக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உண்மையில அந்த ஆளே இப்படி தான் இருக்கிறவங்க, நீங்கள் அதை நிப்பாட்டிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் இழந்துடுவீங்கிறது நான் நம்புகிற விஷயம். நான் சொல்லுவேன், நான் ஏமாண்டு கூட போகிறேன், ஆனால் அந்த மொமெண்ட்டில் நான் சந்தோஷமாக இருந்தேன்ல அப்படிம்பேன். அது என் பழக்கமாக கூட இருந்துக்கு. நம்ம 96 பிரேமோட இன்டர்வியூவில் அப்படி தான் இருக்கும். ஏமாந்து தான் போகிறோம், எங்கள் என்னங்க இப்போ நல்லா தானேங்க இருக்குது அப்படிம்பார். அது வாழ்க்கையோட ஒரு இன்னொன்று எல்லாருக்கும் எல்லாருமாவும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசை. அவங்கவுங்க வாழ்க்கையோட வலி, துன்பம், தொல்லை, வளர்ந்த விதம், இது எல்லாரையும் போட்டு அவங்களையும் ஒரு தனிமைக்குள்ளே தள்ளுது. ஒரு பக்கை சொல்லியிருப்பேன்ல, அவனுக்கு என்ன பிரச்சனையோன்னு அந்த வார்த்தை ஞாபகம் வரும்போது எனக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அதுதான்
எங்கள் அப்பாலாம் சின்ன வயசில் அழுதுகிட்டே இருப்பார் வீட்டில். நம்ம நிம்மதியாகவே நாங்கள் இருக்க மாட்டோம், அழுதுகிட்டே இருப்பார். என்னெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, யாரும் பண்ணல, எங்கள் அப்பாக்கெல்லாம் காசு சம்பாதிக்க தெரியாது, எல்லாம் கடன் தான், எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ணி விட்டுருவார். ஆனால் வீட்டில் உட்காந்து நீங்கள் பெரியப்பா தான் தரல, சித்தப்பா தரல, என் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, மற்றவங்க மேலே குறை போட்டுக்கிட்டு இருப்பார். அவரை நான் பேசிஃபை பண்ணி அப்பா ஹாப்பியாக இருங்கப்பான்னு அவரை சிரிக்க வைக்கிறதே என்னோட ஒரு மெயின் மேட்டராக போயிடுச்சு. அன்றைக்கி ஒரு வீடு நார்மலாக இருக்கிறதே எங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படி ஒரு இடத்துலேருந்து வரும்போது எனக்கு ஆஃபீஸில் போனால் யாரோ ஒருத்தங்க டல்லாக இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவங்கள சிரிக்க வச்சுட்டா எனக்கு அன்றைக்கி நாள் ஓடும். அது எப்படி நீங்கள் சோகமாக இருக்கலாம் நான் இருக்கும்போது. சில பேர்லாம் கத்திருக்காங்க, ஏங்க என் பிரச்சனைங்க நான் கோத்தூர் பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுக்குங்க தொல்லை பண்ணுறீங்கம்மாங்க. நமக்கு அந்த ரூமோட எனர்ஜியை என் பிரெயின் சூப்பராக ரீட் பண்ணும். இன்றைக்கி ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படிமே. ஹாம்லெட் படத்தோட டேரக்டர் க்ளோயிஸோ மாதிரி சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ADHD இருக்குது போல். அவங்க சொன்னாங்க, ஐ கேன் ஃபீல் த சென்ஸ், அந்த எனர்ஜி இருக்கும் ஜனங்கக்கிட்ட. டவுன் ஃபீல் பண்ணால் போய் கேள்வி கேட்டு தொல்லை பண்ணி அவங்க நார்மல் ஆக்குவேன். அது என் மேலே நிறைய பேருக்கு வச்சுப்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் இருக்கிறதான் போல். இந்த டாப்பிக்கு நான் பேச ஆரம்பித்தேன்னா தெரில, ரொம்ப மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு. சரி, உங்கள்கிட்ட பேசி நம்ம லேசுப்பட்டுக்கலாம், புலம்பி உங்களை தூங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். சில சமயம் முட்டாளாக கூட நிறைய பேருக்கு தெரியுமோ, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கேன், எல்லாத்தையும் ஏமாந்துட்டு உட்காந்துருக்கேன். இன்னொன்று, திருப்பி பழைய நண்பர்களோ பழைய பகையோ திருப்பி வரும்போதெல்லாம் பழசுலாம் எனக்கு மறந்துடும். அப்படியா சண்டை போட்டோம்மா அன்றைக்கி தெரிலடா அப்படின்றவேன். அது வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். சில பேர் என்னங்க நீங்கள் அது கூட ஞாபகம் இருக்கும், எப்படிங்க அவங்களோட பழகிறீங்க தெரிலங்க. அவனும் மனுஷன் தான், வளர்ந்துருப்பான், அவனும் மாறியிருப்பான். ரீசெண்டாக ஒரு நண்பர் நான் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன், அன்பிளாக் பண்ணிட்டு அவங்க கூட பேசினேன். சரி, 3 வருஷம் ஆகிடுச்சு, பேசுவோம். அந்த மாதிரி வேறு ஒரு சண்டை, வேறு ஒரு சின்ன ரீசன். கால் பண்ணி அவன் எந்த மொமெண்ட்டில் சண்டை போட்டோமோ அங்கேருந்து ஆரம்பித்தான் பேச்ச. நீ பண்ணது தப்பு விஜய், நேரில் பார்த்தா மூஞ்சை குத்திடுவேன், எப்படி என்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னா. எனக்கு அது பயங்கர வருத்தமாக போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 வருஷத்தில் எல்லாம் மறந்துட்டேன். நேரம் அதை ஹீல் பண்ணிடும், காயத்தை ஆற்றிடும், தள்ளி போயிடும். அவன் அந்த மொமெண்ட்டில் நின்றுக்கிட்டு இருந்தான். அப்படியே நான் ஃபோனை கட் பண்ணிட்டு அடுத்த முறை காலந்தான் எடுக்கலை. இவனை முதுகில் 4 போட்ட தான் எனக்கு அது வழி ஆறும். நீ பண்ணது தப்பு, நீ ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அது என்ன வேணால் இருந்துட்டு போகுது. இந்த 3 வருஷ காலமும் மனசில் அதுக்கான ஒரு தீர்மானம் வேணும்னு தான் உட்காந்துருந்தியான்னு. சரி, திருப்பி பிளாக் போட்டுட்டு அமைதியாகிட்டேன். எல்லாத்தையும் மறந்துடலாம், எல்லாத்தையும் தாண்டி வந்துடலாம். ஒரு பாலைவனத்தில் எதையுமே கேட்காம காற்றடிச்சிக்கிட்டு அந்த மணல் தூகளை அப்படியே டியூனாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வாழ்க்கை. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நினைவுகள், உறவுகள், நம்மளோட இன்பம் துன்பம் எல்லாம் சேர்ந்துட்டு மண்குவியெல்லாம் கடைசியில் நான் அப்படிங்கிறது உருவாகி சாகும் போது காற்றா தூக்கலாக கலந்து போயிடுவோம். இதுதான் உலகம் இல்லை. மனிதர்களை யாரையும் நம்ம புரிஞ்சிக்கவும் தேவையில்லை, புரிஞ்சிக்கவும் கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சிக்கவும் முடியாதுங்கிறது நானே தான் பேசியிருக்கேன். அந்த ஒரு நான் சொல்கிறது அது தெரியல. அது ஒரு விதமான அந்த ஒரு அன்பு நமக்கு நம்ம அன்பே எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறது பார்த்துருக்கேன். நீ தானே பிரச்சனை, இன்னும் கையை நீ தான் பிடிச்சிருக்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஒரு வழி தான். நிறைய பேர் தனியாக இருப்பாங்க, அப்படியே தனியாக அவன் பாட்டு ஒரு கரியர் பிடிச்சோன்னு போவான். எனக்கு ஃபிலிம் பை டெம்பிள் மங்கேஷன் போடணுன்னு ஆசை, எல்லோரும் இருக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது என்னால் பண்ண முடியல. தனியாக இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு அவன் எப்படி தனியாக இருக்கான், அவன் உண்டு வேலை ஒன்று இருக்காங்க, அப்போ எனக்கு ஏன் எல்லோரும் வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி, நான் அந்த மாதிரின்னு ஒரு எண்ணம் ஒன்று வரும். அதுதான் நமக்கு அந்த காசு புரிய மாட்டேங்குது, சமூகம் புரிய மாட்டேங்குது, அதோட அறங்கள், சட்டத்திட்டங்கள், கணக்கு வழக்கு, லாஜிக்லாம் புரிய மாட்டேங்குது. என்ன கேட்டால் எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம், ஒருத்தங்க சண்டை போட்டுக்காமல் அன்பாக இருந்துக்கலாம், மரியாதையாக இருந்துக்கலாம், தியானம் பண்ணிக்கலான்னு குழப்பத்தவன் பேச தான் எனக்கு பேச வரும். அது ஆனால் மனிதர்களை ஒரு 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 கணக்காக பார்க்குறது எனக்கு தொலையாது. இன்னொன்று, இப்படி நீங்கள் எல்லோரும் லாஜிக்காக வாழணும். இன்றைக்கி உலகம் தோற்று போய் தான் இருக்குது. கண்கூடா கோடீஸ்வரனுங்க என்ன வேணால் தப்பு பண்ணலாம், நம்ம கேள்வி கேட்க முடியாதுன்னு இருக்கும். யாரை வேணால் கொள்ளலாம், பொத்திக்கிட்டு உங்கள் சாவுக்காக வெயிட் பண்ணுங்க வரைக்கும் இருக்கும்.
அப்போ எங்களை மாதிரி கனவு காண்றவனுங்க சொல்கிற முட்டாள்தனமான பித்திட்டலையாவது இந்த உலகம் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே எனக்கு தோணும். நான் கூட அவனை தப்பாக சொல்லிடல, பழைக்க தெரியாதுன்னு சொல்லியிருப்போம், தவிர தவறு கிடையாது. அது எங்களம்மா அது ஒரு 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 ட்ரீமர் தான். பசங்களாம் மல்லு கட்டுவாங்க, என் உடனே புரிஞ்சுக்கிங்கண்ணே தான் லாஜிக்குன்னே மண்டிக்கு ஏறாது, கணக்கு வழக்கு ஏறாது, செலவு ஏறாது. ஒரு விஷயம் எப்படி செலவாகுது, எப்படி லாபம் வருது, ஒரு காசு எப்படி கேட்குறது. நான் ஊராக பெயிண்ட் டப்பா வளைஞ்சிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வரைய முடியலன்னு பைத்தியமாக போன வேன்கோ தான் எனக்கு புரியுதே தவிர, இப்போ வேன்கோ பெயிண்டிங் எவ்வளோ விலைக்கு போச்சுன்னு எனக்கு தெரியாது. தான் கிளர்க்கு வேலையை விட்டுட்டு வெளியே போக முடியாமல் பல 100 ஐடியா தன்னை ஃபேக்காக மாற்றிக்கிட்டு தான் மனசை பொழந்து எழுத ஃபெர்னாண்டோ பெசோவா தான் எனக்கு புரியுது. அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு மெலினாவை லவ்வும் பண்ண முடியாமல் வீட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டு சரியில்லை சார் அவன் மனசில் திறந்த காஃப்கா தான் புரியுது. ஒன்றும் இல்லாமல் செத்து போன தஸ்தாவ்ஸ்கி புரியுது. ஆனால் எனக்கு உலகம் புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. காஃப்காவுக்கு ப்ராகில் இருந்தார், நாசிசம் வரப்பொழுது ஜூவா என்ன கஷ்டப்பட போகிறான்னு அவருக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. தஸ்தாவ்ஸ்கிக்கும் என்ன அரசியலமைப்பு என்ன போகுது, என்ன வரப்போகுது, ரஷ்யா ஸ்டாலின் அராஜகமாக மாறப்போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பெசோவாக்கும் அவர் எந்த நாட்டில் இருந்து கூட நமக்கு தெரிய வாய்ப்பில்லை, எந்த மூமெண்ட்டில் இருந்தார். எல்லா நேரத்துக்குமான, எல்லா நாளுக்குமான, எல்லா யுகங்களுக்குமான ஒரு கலைஞன் ஆகிடுவான் பெசோவா. ப்ரூனோ ஷூல்ஸ் அப்படி தான் பார்ப்பேன். போலாண்டில் ஒரு மௌனியை அப்படி தான் பார்ப்பேன். பிரமியில் அப்படி தான் பார்ப்பேன். உள்முகமாக வெற்றுத்தாள் அவங்க மனசை கீறி எழுதின வார்த்தைகளை படைத்த கவிஞனை தான் எனக்கு மனசு புரிஞ்சிக்குது. எனக்கு அதில் அகத்தையும் புறத்தையும் இணைக்கிற பாலமாக இருக்கிற மனசுன்னு தான் எனக்கு புரியுது. அவன் எழுதின அந்த மனசு புரியுது. தெளிவாக இருந்துக்குங்க, உஷாராக இருந்துக்குங்க. எனக்கு எதுவுமே புரியலை, அப்படி இருக்கிறதே புரியலை. எங்களை மாதிரி பிழைக்க தருங்களாம் ஒன்றா சேர்த்து விட்டு நீங்கள் ஏதாவது 3 வேளை சாப்பாடு போட்டு காசும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு தான் பிழைக்கிறதுலன்னு ஆயிடுச்சுல. ஏன் எங்களை பிழைக்க சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரியல. எங்கள் அப்படியே விட்டிங்கன்னா எங்ககிட்ட வந்தீங்கன்னா அது அறிவுரை சொல்லுவோம், பாட்டு பாடுவோம், ஏதாவது ஜோக் சொல்லுவோம், திருப்பி சாப்பிட்டு தூங்கிட போகிறோம். எங்களால் இந்த பிழைக்க தெரியாதவங்களால உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் ஆர்மிக்கு போக மாட்டான், சண்டை போட மாட்டான், தீவிரவாதம் பண்ண மாட்டான், கத்தியில் குத்த மாட்டான், பிழைக்க தெரியாது, அவ்வளோதான். அவன் பாட்டுருப்பான். ஏதாவது காமன் சோத்து மேலேயோ, ஒரு பார்க்கிங் லாட்டில் பேனட் மேலேயோ, ஒரு மரத்துக்கு கீழேயோ, கடலோரமாகவோ அவனை நீங்கள் பார்க்கலாம். உண்மையை பிதற்றிட்டு அவன் பாட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். பிழைக்க தெரியாதவன். ஸோ அந்த பிழைப்பது அப்படின்னு அவங்களோட வரையறைக்குள்ளே பார்த்தா அடுத்தவங்களை வயிற்றில் அடிக்கிறது, ஏமாத்துறது, ஜாதியின் பேரால், மதத்தோட பேரால், பணத்தோட பேரால், மொழி, இனம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தோட பேராலையும் ஒருத்தனை பிரித்து இது பார்த்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராங்க, அவன்கிட்ட பார்த்துறாங்க, இதுக்கு வச்சுக்கோங்க, இதை மட்டும் வச்சுட்டு வேலை வாங்கிட்டு போயிடுங்க. அது ஒரு பெரிய ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. பிழைக்க தெரிஞ்சவங்க கணக்கு எனக்கு சுத்தமாக புரியாது, நமக்கு பிழைக்கவும் தெரியாது. ஸோ இது ஒரு மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பிழைக்க தெரியாதவங்க கூட எல்லோரும் பிழைக்கும் பொழுது அவங்களுக்கும் அயற்சி வந்துடும். இவன் என்ன பிழைக்க தெரியாதானா இருக்கான், இவனிஸ்ட்டு எப்படி பிழைக்கிறது அப்படிங்கிற ஒரு கோபம், வேகம், சோகம் எல்லாமே வந்துடும். அது வரும்பொழுது அவங்க வாழ்க்கை அயற்சி ஆயிரும். பிழைக்க தெரியாத பெற்றது பாவம், அது பாவம் பெற்றிருச்சு பிழைக்க தெரியாத பிள்ளைய ஏற்றுக்கும். மற்றவங்களாம் பாவம். தண்ணி கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் மாதிரி தன்னோட மனசுக்குள்ளே இந்த உலகத்தை ஹோல்சமாக பார்க்க ஆசைப்படுறவங்கள மாதம் கவர்மெண்ட் காசு கொடுத்து பார்த்துக்கலாம்ல, அந்த மனசை காப்பாற்றலாம்லன்னு. இந்த மாதிரி சிந்தனை பண்ணுற மனசையே காப்பாற்றி வைக்கலாம். ஒரு வால்ட்டில் போட்டு எங்கள் இதயத்தெல்லாம் பிறந்து ஃப்ரீசரில் போட்டு இந்த பாருங்கள் இதே அவனை ஹோல்சமாக இருக்கு பாருங்கன்னு சொல்லி காட்டலாம். அன்றைக்கி ஒரு நாள் அதை நீங்கள் பேட்டரியாக யூஸ் பண்ணி ஒரு ஹோல்சமான ஒரு ஈடனை இந்த உலகத்தை நீங்கள் கட்டமைக்கலாம். யாருக்கு தெரியும்? வேறு ஒரு கேட்பாரற்று உலகெங்கும் அழும் இதயங்களின் அழுகைகள் ஒரு நாள் மழையாக பெய்யும் பொழுது அதுக்கு பிழைக்க தெரியுமா, பிழைக்க தெரியாது, சரியல் கவிதைலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அதுதான் ரொம்ப 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 எஃபர்ட்டு போட்டு
நம்ம நினைக்கும் உறவுகள் வந்து அதுக்கு அந்த ஒரு அலைன்மெண்ட்லேயே நம்மளோட இல்லைங்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போது அடுத்து வர்றவங்களையும் அதே மாதிரி பார்க்குறதா, இல்லை இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிறதான் யோசிக்கும் பொழுது சரி ஓகே என்ன பண்ணுறது, ஒவ்வொரு முறையும் வேறு எதாவது பார்க்கும்போதும் நல்லா வரணும், நம்ம பட்ட கஷ்டம் அவங்களும் படக்கூடாதுன்னு அது ஃபஸ்ட்டில் லேயரில் தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இல்லை போன முறை பட்ட கஷ்டம் இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிறுத்தத்தில் எங்கேயுமே நிப்பாட தோண மாட்டேங்குது. சில சமயம் சேவியர் சின்ட்ரோம் மாதிரி நீங்கள் அவங்கள போய் நீங்கள் காப்பாற்றினால தான் உங்கள் மனசு வந்து நிம்மதி அடையுது அப்படிங்கிற நோயும் இருக்குது அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியல.